மறுபடியும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டினர் பெரிதான கிருபைக்காய் தேவனை சொந்தரிக்கிறேன். வாய்ப்பை கொடுத்த ஒரு திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். கடந்த முறை 3வது வாரம் வந்திருப்போம் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? ஆவியின் பிரமாணத்தை குறித்து உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். சில பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிற ஆவியின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி பேசின ஞாபகம் இருக்கிற காலை நேரமாக இருக்கிறதுனால நல்ல கிளைமேட் வேற, வெடிகள் அதிகம் இல்லாமல் இருக்கிற நேரமாக உங்களுக்கு தூக்கத்தினுடைய சின்ன அறிகுறிகள்லாம் தெரியும் நினைக்கிறேன், வரும்னு நினைக்கிறேன். விஷயமாக்கிக்கா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கடந்த மாதம் 3வது வாரம் என்ன பார்த்தோம்னு சொல்லி நன்றி கொடுப்பாங்க பார்த்தோமா? பொல்லாதவர்கள் நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் அதை பார்த்தோம் துவக்கத்தில். ஆனால் ஆவியின் பிரமாணம் என்னன்னு பார்த்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்களா? ஆனபடியால் அவர் ஆரம்பிக்கும் போதே ஆனபடியால் ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால நம்ம 7க்குள்ள போக வேண்டாம், 8லே படிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அவர் சொல்றார், மாம்சத்தின்படி நடவாமல். ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? பாருங்களேன், ஒரு ஆக்கினை தீர்ப்புங்கிறது யாருக்கு இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். மாம்சத்தின்படி நடக்கிற அல்லது என் அறிவின்படி நடக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டா? அப்படின்னா அவர் என்ன விரும்புகிறாருன்னா, நான் என்னுடைய மாம்சத்தின்படி என்னுடைய விருப்பத்தின்படி நான் என்ன செய்யக்கூடாது. புரியுதா நான் பேசுறது? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறோம். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம போவோம், இஎம்ஐ கட்டுவோம், கடன் வாங்கியிருப்போம். ஆண்டவருக்கு கடன் வாங்குறது என்ன செய்யாது? ஒருவேளை அப்படியே நம்ம வாங்குறாருன்னா அந்த வருமானம் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த வருமானத்துக்குள்ள குடும்ப நடத்துறதுக்கு தேவையானதெல்லாம் போக மீதி சேமிப்பை நம்ம என்ன செய்யலாம்? ஒரு காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வாங்குற வருமானமே கம்மி, அதுல வர இஎம்ஐ, அதுல வர கார்டை சொய் பண்ணிடுறது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? சரி பண்ணி தரணும். எப்படி இருக்கு இது? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம், அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சுட்டு வந்துட்டு, இப்படி நான் செஞ்சுட்டேன், இதை நீங்க இப்படி பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு வீட்டில் போய் சத்தம் போட்டு, நான் இன்னும் உங்கள் வீட்டில் வரமாட்டேன், உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், இப்போ நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளை ரொம்ப அறிவாக பேசிட்டான், நீ கரெக்டான், நீ பேசுனது அவங்க மூஞ்சிலே அவன் முழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சரியா? டேய், இது உறவு இல்லைன்னு போகாது. நீ யார்? அவனுக்கு தாய் மாமா, நீ அவனுக்கு சித்தப்பா முறை, நீ அவனுக்கு மச்சா முறை, நீ அவனுக்கு உறவு. நம்ம இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இங்க வா, நீ என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி சொன்ன, நீ ஏன் மேல வார்த்தையை விட்ட, நீ பேசக்கூடாதுல்ல, நீ ஏன் பேசுன, நீ ஏன் பெரியவங்க இப்படி நடந்துக்கிட்டல, அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்லாம இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதன் மூலமா நீ எதையாவது ஒண்ணு கற்றுக்கொள்ளணுமே ஒழிய நீ என்ன செய்யக்கூடாது. சரி சரி, நீ சொல்லிட்டல, நீ அப்பா கூட வா, நான் உன்னை கூட்டி போய் என்ன செஞ்சுட்டேன், எப்பவும் போல போற மாதிரி போயிட்டு என்ன செஞ்சிடலாம், என்ன சட்டப்பட்டியான சின்ன பிள்ளை பார்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன், அதை சரி பண்ணி இருந்து மாம்சத்தை நம்ம செய்யறோம் இல்லையா? அது தப்பு தான், பிள்ளைங்க செய்யறது தப்பு தான். அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணிடணும். ஆனால் அப்புறம் நம்ம சொல்லுவோம், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இப்படி யார்கிட்டையும் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? அதே போலதான் தெரியுமாங்க.
இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை கடன் வாங்கிக்கலாம், கஷ்டப்பட்டுக்கலாம், பிரச்சனையின் மத்தியில் போயிருக்கலாம், விழுந்துருக்கலாம், அதாவது நம்ம அறிவின்படி நடந்திருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எழுதிருப்போம், வந்திருப்போம். இப்போ நம்ம மறந்துருக்கோம். ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்கணும்னா என்ன செய்வேன்? யோசித்து தேவையானா நான் இப்போ எந்த காரியத்தை செஞ்சாலும் இது மாம்சத்தின்படி செய்கிறேனா தேவ சித்தத்தின்படி செய்கிறேனா என்று நான் கேட்பேன்னு நீ ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர் நீ எப்படி உங்க பையனை கூட்டு போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணீங்களோ அதே மாதிரி நம்முடைய பிரச்சனை ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? சொல்லுங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதெல்லாம் சங்கீதக்காரன் சொன்னா அவரை உணர்ந்தவன். சங்கீதம் 34:4 வாசிக்கலாம். அவன் சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து அவன் என்ன சொல்லணும்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்துன்னு சொல்லிட்டான். என் விண்ணப்பத்தை கேட்டு, ஏன்னா நான் சொல்றத காதுல வாங்கி, சில நம்ம பிள்ளைங்க கூட சில நம்ம சொல்றது என்ன செய்யறது? காதுல வாங்குறதே இல்லை. நம்ம சொல்லிட்டே இருப்போம், ஆனா அந்த பாட்டுக்கு அந்த வேலையா? சில நேரம் சில பிள்ளைங்க பொருட்டாவே நினைக்கிறது. அப்படி இருக்கக்கூடாதுண்ணா, கேட்கணும். பெற்றோர் சொன்னா என்ன செய்யணும்? பிள்ளைங்க கேட்கணும், கீழ்ப்படியணும். இதை சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், நான் அவரை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு காரியத்தை தேடுனா அது எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் கர்த்தரை கண்டுபிடித்தேன்னு சொல்லணும்ல. நான் கர்த்தரை தேடினேன், அவரை கண்டுபிடித்தேன், அவரை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லணும். அவன் என்ன சொல்றாங்க? கர்த்தரை தேடுனேன். எதுக்காக தேடுனா? அவர் எனக்கு செவி கொடுக்கணும் என்பதற்காக நான் தேடினேன். ஆகையால் அவர் என்ன செஞ்சார்? எனக்கு செவி கொடுத்தார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் பிரியமானவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஒரு மகா பரிசுத்தர். ஆனா அவரு இவன் தேடினானா அவர் இவனுக்கு என்ன செஞ்சாரா? செவி கொடுத்தாரா? இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு வாசனம் 1க்கு மேல தாவீது வேஷம் மாறின போது அபிமெலேக்கு அவன் இவனை துரத்தி விடும் போது இவன் ஒரு சங்கீதம் எழுதுவான். பிரச்சனையின் மத்தியிலும் சொல்லலாம், இல்லது பிரச்சனையின் உச்சத்திலும் சொல்லலாம். ஒருத்தனால இவன் விரட்டி விடப்படும் போது ஒரு சங்கீதத்தை எழுதுறான். அதுல சொல்றாரு தாவீது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாராம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார் பிரியமானவர்களே. வாசிக்கலாம் ஏசாயா 55:17. அவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு? இல்லையா? 57 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நான் வாசம் பண்ணுற இடம் என்ன தெரியுமா? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் வாசம் பண்ற இடமே அது உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் உள்ளது. அங்க நாம் வாசம் பண்ணினாலும் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் எப்படி சொல்றாரு? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல என்ன செய்வாரா? வருவேன் பிரியமானவர்களே, வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அதை குறித்து பவுல் சொல்கிற வாசங்களா? தீமோத்தேயு 1 6ஆம் அதிகாரம் 16 வருஷங்களா, 15-16 வருஷங்களா.
அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவமை உள்ளவரும் கண்டிராதவரும் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உள்ளவர். ஆமாண்டவர் பிரியமானவர்களே, அவர் அப்பேற்பட்ட தேவன். அவர் தாவீது கூப்பிட்டாரா, அவர் இவனுக்கு என்ன செஞ்சாரா? செவி கொடுத்தாரா? எத்தனை பெரிய தேவன் பாருங்க. அவன் சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு, நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தரை நாங்கள் தேடினோம், அவர் எங்களுக்கு. அது உங்க பிள்ளைகளை நீங்க சொல்லணும் பிரியமானவர்களே. அப்படியானா நான் அவரை தேர்ந்த இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். அவரை தேர்ந்த இடத்துல நான் இருக்கணும். அவர் எனக்கு செவி. தேவன் எனக்கு என்ன செய்யணும்? எப்படி செவி கொடுப்பா? யாருக்கு செவி கொடுப்பா? வாசிங்க சங்கீதம் 138:6 வாசிங்களா. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரா? அந்த கிருபையில ஒண்ணுதான் பிரியமானவர்களே, அவர் நம்மை நோக்கி பார்க்கிறது. மனுப்புத்தர் எல்லாரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். மனுப்புத்தர் சங்கீதம் 11 சொல்லப்படுகிறது. மனுப்புத்தர் எல்லாரையும் அவர் பார்க்கிறார், காண்கிறார், சோதித்து அறிகிறார், இமைகள் சோதித்து அறிகிறது. ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களே மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிற ஆண்டவர் நான் இது தன்னை தாழ்த்துறான். அதான் சொல்கிறாங்க 34:1 வாசிக்கலாம். கர்த்தரை நான் நன்றியோடு சோதரிப்பேன் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பான். இந்த இடத்துல சொல்றான், கர்த்தரை நான் பிரச்சனையின் மத்தியில கூட நான் சோர்ந்து போக மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், எதிர் பேச மாட்டேன். இந்த பிரச்சனை ஏன் அனுபவிச்சு என்ன செய்ய மாட்டேன்? கேள்வி புரியுதா நான் பேசுறது? சங்கீதக்காரன் அவன் பிரச்சனையும் வச்சிருக்கான். 34 தலைப்பு வாசம். அபிமேலைக்கு முன்பாக என்ன செய்யலா? துரத்தி விடப்படும் போது, வேஷம் மாறும் போது, துரத்தி விடப்படும் போது என்ன செய்யலாம்? ஒரு பாட்டு பாடுறான். நம்ம பிரச்சனை மத்தியில ஒரே சோர்வா இருக்கு, நீங்க மனசே சரியில்லை, வாங்க பாட்டு படிச்சு ஜோமனா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தானே பேட்டு வந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இதுக்கு சப்போர்ட்டுக்கு வேற சில நினைச்சுறாங்க. வீடுகளில் பையன் சொன்னா பொண்ணு வந்துட்டா கூட, பொண்ணு சொன்னா அம்மா வந்துட்டா கூட, அம்மா சொன்னா பிள்ளைங்க வந்துடுறாங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். எப்படி இருக்கு? நான் சொல்றேன், கர்த்தரை நான் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் என்னை நடத்தினாலும் அவர் என்னை நடத்தினார். அவர் என் மேற்பன்னு சொன்னான். அவன் சொல்றான், நான் எக்காலத்திலுமே எப்போதும் என் வாயில இருக்குமா? நமக்கு சோத்திரம் பண்ணுங்கிறான். எது நடந்தாலும் எல்லாவற்றிலையும் நீங்கள் சோத்திரம் செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நன்மை செய்தார், நிறைய நன்மை செய்தார். எகிப்தில வாக, எகிப்தியருக்கு வாக, இவங்களுக்கு என்ன இல்லை? வாதம் இல்லை. எகிப்தியர்களுக்கு இருள், காலை இருள். கோசை நாட்டில் இருள் இல்லை, வேதம் மட்டும் சொல்லுது. இவங்க இருந்த இடத்துல இருள் கிடையாது, பக்கத்துல இருள், காலை இருள். இப்படி அநேக வாதைகளை பார்த்தவர்கள் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். பலத்த கருத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவங்களை மீட்டு கொண்டு வந்தார். எப்படி மீட்டு கொண்டு வந்தார்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவரும் மோசையும் சம்பாஷணம் பண்றாங்க, பேசுறாங்க. என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நான் செய்வேன், எப்படியெல்லாம் நான் அவங்களை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு. நீங்க யாத்திராகமம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் எடுக்கலாம். 3ஆம் அதிகாரத்தை அவனை சந்திக்கிறாரா? அவனை சந்திச்சு அவன்கிட்ட விவரங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், ஐயா நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, நான் போகலை அப்படின்னு சொல்றான். அப்படி நிறைய காரியங்கள்லாம் நான் எம்மாத்திரம் எகிப்து இஸ்ரவேல் புத்திரரை 11:3 சொல்றாரு. எகிப்து தேசத்திலிருந்து நான் இஸ்ரவேல் புத்திரரை அழைத்து வர நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆண்டு சொல்றாரு, பேசுறாங்க. எல்லாம் பேசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில
இவன் இஸ்ரவேல் சரியா போய் பேசவே இல்லை. அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒடுக்குதலான கேட்டு ஆண்டவர் சொல்றாரு. இவன் வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்க போறதுக்கு முன்னாலே என்னதான் ஆண்டவர் செய்யணுங்கிறத அவர் சொல்றாரு. அந்த அதிகாரத்துடைய கடைசியில் சொல்றாரு 21 அந்த 20 21 வாசங்களாம். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை பாதிப்பேன். அதற்கு பின் அவர் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அவர் எப்ப சொல்றாரு? இது நடப்பதற்கு முன்பதாகவே என்ன நடக்கும்ன்றத சொல்றாரு. இன்னும் போய் கேட்கல. வறுமையாய் போவீங்கன்னு சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போய் இந்த சம்பவம்னு சொல்ல போறான். ஆண்டவரும் மோசேயும் பேசிக்கிறாங்க. தேவனும் சரி. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாரிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார். அவைகளை உங்கள் குமாரனுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இந்த சம்பவத்தை மோசேயில சொல்லிட்டார். அவனை சந்திக்கும் போதே சொல்லிட்டார். பிரியமானவர்களே, யோசித்து பிளான் எல்லாம் போட்டு வச்சவரு திடீர்னு சொல்றாரு. அவன்கிட்ட சொல்லி முடிச்சுட்டாரு. 4ஆம் அதிகாரத்துல அவர் கிளம்புறாரு. அவர் வர்றாரு. வந்து 5ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்களெல்லாம் பார்க்குறாரு, பேசுறாரு, சந்திக்கிறாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. 12ஆம் அதிகாரத்துக்கு போறாங்க. 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து எகிப்தியரை அகம் பண்றாரு. 23:12-23 கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அவங்க தான் தெளிச்சு வச்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்போது உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரப்பட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கரைச்சல் பிள்ளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சங்காரம் பண்றார். உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். எங்க வீட்டான 6வது பையன், எங்க வீட்டில் முதல் பையன் இல்லை. ஒரு வேளை நான் என்ன அடையாளம் வைக்க வேண்டாம். ஒருத்தர் இருக்காரு, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அப்பா அம்மாவே 2 பேரும் தலைப்புல வச்சுக்கிறோம். நம்ம ஒரு உதாரணத்துக்காக அந்த தலைப்புல பேரு காணான்னு வச்சுக்கிறோமே. இந்த பொண்ணு பேரு செப்புரான்னு வச்சுக்கிறோம். 2 பேருமே தலைப்புல. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கலாம், அவனும் தலைப்புல. ஒரு வீட்டில் எவ்வளவு சாவு முடிஞ்சுக்குங்கிறத நீங்க கணிக்கிறதுக்காக சொல்றேன். அவனும் தலைப்பில்லை. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவனுக்கு 80 வயசு இருக்கும், அந்த பையனுக்கு 40 வயசு இருக்கும். அவன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு, அவனும் தலைப்பில்லை. ஒரு வீட்டுல எத்தனை பேர் செத்துருப்பாங்க? 5 பேரு. அப்பா அம்மா, அவனுக்கு பிறந்த பையன் தலைப்பில்லை, அவனோட மனைவி தலைப்பில்லை. அப்ப என்னாச்சு? 4 ஆச்சு. அவனுக்கு குழந்தை பிறந்தது ஒரு சின்ன பிள்ளையோ வாரிய பிள்ளையோ இருக்குது, அதுவும் தலைப்பில்லை. ஒரு வீட்டுல எத்தனை பேர் செத்துருப்பாங்க? அது மட்டும் இல்ல, அவன் வீட்டில் இருக்கிற 6 மாடுலையுமே தலைப்பிள்ளைய அடிச்சுட்டாரு. 6 மாடு இருக்கு இல்லையா, அது குட்டி போடும் இல்லையா, அதுல உள்ள தலைப்பிள்ளையுமே தேர்ந்தெடுத்துட்டாரு, சங்காரம் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட சூழல் அவங்க கிளம்பும் போது நடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வெள்ளி உடமையும் பொண்ணு உடமையும் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அவங்க தருவாங்க. வாசிக்கிட்டு வந்து 12ஆம் அதிகாரம் 30-31 29 வாசம். பார்வோனுடைய ராஜாவினுடைய தலைப்பிள்ளை முதல் முதல் பேரு அனைத்தையும் அவர் சங்காரம் பண்ணிட்டார். கர்த்தர் அழித்தார். மிருக ஜீவன் கூட விடல. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்தது. சாவில்லாத ஒரு வீடு கூட கிடையாது. ஒரு வீட்டுல ஒரு சாவாத எழுதிக்கிட்டு விழுந்துட்டு மரணம் அந்த ஏரியாலே எங்க பார்த்தாலும் கிடைக்கு. மரணம் ஓடம் விடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாசிங்க. இவங்கதான் தேடி போனாங்க அரண்மனைக்கு ராஜாவை பார்க்கறதுக்கு. இப்ப அவன் எதிர்த்து வந்துட்டான். யார் வந்துட்டான்? பார்வோனே தேடி வந்துட்டான். எப்ப நீங்க கிளம்பி போங்க, நீங்க சொன்னபடியே
அவர்களையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா குளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரத்தில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லி இருந்தபடி எங்க சொன்னாரு? 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவன் பேசினாரு. அவன் ஜனங்கிட்ட வந்து சொன்னான். அதனால அந்த பிந்திய நாட்கள்ல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னது 3 சொல்றாரு. மோசே சொல்லி இருந்தபடி வாசிங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்ததினால் சாவுங்க வீட்டுல ஒரு வீட்டுல 1 2 3 4 மரணம் நடந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியருடைய கண்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைச்சதா? சொன்னா என் தேவன் சொன்னதை செய்வார். பிரியமானவர்களே, என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இவங்க வீட்டுல எல்லாரும் அடிமையாக இருப்பாங்க, வேலை செஞ்சிருப்பாங்க. ஒருத்தன் எஜமான இருப்பான், பிரஜை அவன் எகிப்தியர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்திருப்பாங்க. பக்கத்து வீட்டில் நண்பனாக பழகிருப்பாங்க. எதிர் வீட்டில் மாடியில் எல்லாத்தையும் நல்லா அனுகூலமாக இருந்திருக்கும். இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க அடிமை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இவன் போய் கேட்கலாம், அக்கா நீங்கள் அந்த நெக்லஸ் வாங்கணும், ஒரு நெக்லஸ் போடலான்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுறாங்க? அது திருத்தி நாட்களில் பார்க்கலாம். அந்த நெக்லஸ் வெள்ளி உடமைக்காக சொல்கிறேன், பொன் உடமை. அந்த தும்பம் இருக்குல்ல, அந்த நெக்லஸ் இருக்குல்ல, அந்த செயின் இருக்குல்ல, அந்த ஒட்டியான இருக்குல்ல, ஒவ்வொரு தட்டியா அந்த ஃப்ராக் ஒன்று எடுத்து வச்சிங்கல்ல, இருக்கிறத சிறப்பானதை உங்கள் பொண்ணு கல்யாண நாளுக்கு எடுத்தீங்கல்ல, அப்போ அவங்க புருஷனை சொல்லிப்பான், ஏமா கேட்கறதெல்லாம் கொடுத்து பிள்ளையே செத்து போயிட்டு இன்னும் நல்லா இருந்து எனக்கு என்னத்துக்கு தயவு கிடைக்க மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் சாவு வீட்டுல இவன் போய் கேட்கறான். நம்ம கேட்க முடியுமா? யாராவது நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்குமா? ஒரு சாவு வீட்டில் போய் நம்ம கேட்க முடியுமா? கேட்டாங்க முடியுமா? ஆண்டவர் சொன்னான், எது வேணும் தேவன் சொல்லிட்டாலாம், அது நிச்சயமா நடக்கும். அதான் நம்ம ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணினா அந்த வாக்கு தரத்துல உண்மையுள்ளவராக பார்த்துக்கணும். சில ஜனங்கள்கிட்ட அவங்க வீட்டிலலாம் கலெக்ஷன் பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சு 12ஆம் அதிகாரத்தில் சமூகம் முடிச்சு 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க. மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதல்ல பிறகுற பையனை எனக்கு பரிசுத்தப்படுத்து. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் தாயி வந்து அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ல அன்னைக்கு இப்ப நான் ஊழியத்துக்கு போன ஒப்பு கொடுத்துருக்கப்பான்னு சொன்னா என்ன கேட்காம நீங்க எப்படி? என்ன கேட்காம நீங்க எப்படி அப்படி சொல்லுவாங்களா? பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்களா? என்னைக்கு அம்மா ஒப்பு கொடுத்தாங்க, ஆனால் நான் தலைப்புல கிடையாது. இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது என் பிள்ளை என்ன செய்வான்? ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 5 அக்கா. முதல்ல நட்சத்திரம், அடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க நினைச்சிருப்பாங்க அண்டம் புஷ்பம், அடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க நினைச்சிருப்பாங்க கமலாதேவி, அதுக்கடுத்ததான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சாங்க பொன் செல்வி, பொன் செல்விக்கு அப்புறமா சாலமோன் பிறக்கணும்னு நினைச்சாங்கன்னா சாந்தரூவி பிறந்துட்டாங்க. 5 பொம்பளை பிள்ளைங்க. எப்படி இருக்கும் எங்க அம்மாவுக்கு? அதாவது நான் பிறந்தேன், பிறக்க முன்னாலே சொல்லிட்டாங்க இவன் என்ன செய்வான்? நான் ஊழியத்துக்கு நாம கேட்கலாமா? என்ன கேட்கலாமா? எப்படி நீங்க இல்லை இப்போ ட்ரெண்டிங் பாய்ஸ் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் என்ன சொல்றாங்க? 18 வயசு ஆயிட்டுனா முடிவெடுக்கிற அதிகாரம் அரசாங்கம் எங்களுக்கு வேறு சொல்லுது. முதல் பேரானத நீ எனக்கு பரிசுத்தப்படுத்து, எனக்கு தான் கேட்கிறார் பிரியமானவர்கள். இன்னும் அப்படி நிறைய பார்க்கலாம். தேவராமோ என்ன அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற முதல் பேர்னா எனக்கு கொடுத்துருங்காரு. அது பெரிய காரியம். அதை இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கிற முதல் பேர் அனைத்துக்கும் பதிலாக ஆரோன் குடும்பத்தில் தேவி கோத்திரத்திலிருந்து அவர் எடுக்கிறார். அது ஒரு பெரிய காரியம். நம்ம அதை பிந்திய நாட்களில் பார்க்கலாம். ஆண்டவர் அவர் சொன்னா சொன்னது பிரியமானவர். ஒரு பேர் எனக்குனா எனக்கு தான்
அவருக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை பிறந்த அத்தனை பேருமே. அதுக்கு பதிலா எல்லாருமே ஊழியம் செய்ய முடியாதுங்கிறக்காக மனமும் செய்யறவங்க செய்யலாம். எல்லா பக்கத்துலையுமே விசேஷமா எடுத்து வச்சுக்கிட்டாரு ஆரோன் குடும்பத்தையும் லேவி கோத்திரத்தையும். அது ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி. நம்ம இந்திய நாட்களை கற்று சிற்பத்தா இருக்கும். அதை பற்றி நம்ம உள்ள போனால் நேரம் நம்ம செய்தி நேரம் கடந்து போகிறோம். ஆகவே நீங்கள் ஊழியத்துக்கு ஆண்டு உங்களை அழைச்சிருந்தாங்க. ஒரு ஜாதி ஜனத்தில் தலைப்பிலேயே அழிக்கிறார். அவங்க பார்க்குறவாங்க. அதை பற்றி நம்ம எப்படி உள்ளே போக முடியாது. அதுக்கு காரணம் தேவன் வந்து நீதி உள்ளவங்க, சும்மா செய்ய மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த காரியம், எகிப்துக்கு அவர் செய்த காரியம் எல்லாவற்றையுமே நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆகையினால ஒரு ஜாதி ஜனத்தை என்ன செஞ்சிட்டாரு, அவங்கள தண்டிச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, முதல் பேர் அனைத்து எனக்கு என்ன செஞ்சது, பரிசுத்தப்படுத்தி அவங்க எல்லாரும் எனக்கு சொந்தமானவர்கள். உங்களில் யாருக்காவது அவங்களுடைய அழைப்பு ஊழியம் இருக்குமா? எந்த ஊழியமும் சர்ச்சில் எந்த ஊழியமும் அதை நீ என்ன செய்ய, தாராளமாக செய்ய. ஊழியம்னா செய்து கொடுக்குறதுக்கு ஐயா வாய்ப்பு கொடுக்கணும், நான் சர்ச்சில் வந்து இங்கே மட்டும் தான் செய்வேன், அதை மட்டும் தான் இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு பால் கொடுக்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, டேக்ஸ் கொடுங்க. உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு மேலே வாடகை இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, மேல் அதிகாரி, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க நண்பர்கள், உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய உறவினர், ஒருவேளை நீங்கள் போய் சொல்ல முடியலன்னா கூட நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆமாம், ஆண்டவரை எதிர்பார்க்குறாங்க, அதை விரும்புகிறாங்க. முதல் பேர் அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், என்ன கேட்காம இல்லை, உங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்கிறாரு யாக்கோபை பார்த்து இவன் என் சேஷ்ட புத்திரன்னு, அதை குறித்து நம்ம பின்னால் பார்க்கலாம். ஆமாம், ஆனால் ஏசான முதல் பையன் ஆண்டவர் சொல்கிறாரு, அது மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகவும் 3ஆம் அதிகாரம் 23 வாசிங்களா, 22 23 வாசிங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் மன்னிக்கணும், 4ஆம் அதிகாரம் 22 இருக்குமா. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்கிறார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில், நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். எகிப்துக்கு போன முதல்லயே அதை சொல்லிட்டார் பிரியமானவர்களே. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இது வாதிகளாம் வாதிகளுக்கெல்லாம் முன்னாலே என்ன சொல்லிட்டாரு, சொன்ன உடனே அனுப்பினால இவங்க இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்காரு சொல்லிட்டாரு. நீ அனுப்பலன்னா நான் என்ன செய்வேன், உன் சேஷ்ட புத்திரனா, அவன் ஏன் சேஷ்ட புத்திரன்டா, யாக்கோபு ஏன் சேஷ்ட புத்திரன், அவனை நீ அனுப்பலன்னா இஸ்ரவேல் என்னோட சேஷ்ட புத்திரன். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் ஏசாதான். அவன் அது பெரிய ஹிஸ்டரி, அது சத்தியம். அதை நம்ம பின்னர் நாட்களை பார்க்கலாம். சொல்றாரு, நீ அவனை அனுப்பலன்னா நான் உன் சேஷ்ட புத்திரன் யாரையும் என்ன செய்வேன், கொண்டு வந்தாரு. இவன் என்ன செஞ்சிருக்கணும், இவன் போய் சொல்லியிருப்பான். கண்டிப்பா மோசே போய் நிச்சயமா சொல்லியிருப்பான். அவன் என்ன செய்ய, ஆண்டோட இதயத்தை கண்டுபிடிச்சா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, உங்களை அழைச்சா நீ இதயத்தை என்ன செஞ்சாங்க விட மாட்டார். பெரியமானவர் எப்ப சொன்னாரு, பார்வோட வாதிகளுக்குலாம் முன்னாலே சொல்லிட்டாரு. இவன் போற வழிகள் இந்த சம்பாஷணம் எங்க நடக்குன்னா, மோசே வந்து வழியில போறான், தங்குற இடத்துல நடக்குது, தங்குற இடத்துல. ஆமா, அதனால உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அது மாற. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம், இல்லை மன்னிக்கணும், ரோமர் 11:29 நினைக்கிறேன். தேவனுடைய கிருபை வரங்களும் நம்மை அவர் அழைத்த அழைப்பு கூட மாறாது, ஒருபோதும் மாறாது. பிரியமானவர்களே, ஒருபோதும் மாறாது. அதனால நீங்க உங்களுக்கு காணப்படுற குறைவுகளை நீங்க அதுக்கு பெருசா முக்கியத்துவம் உங்களுக்கு குறைவு இருக்கலாம். முற்காலத்தில் நீங்க அந்தகரமாக இருந்தீர்கள், அப்படிதான் வேதித்து முற்காலத்தில் நீங்க அந்தகரமாக இருந்தீர்கள், குறைவுகள் காணப்பட்டுச்சு. தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை நம்ம ரட்சித்தார். மீண்டும் நம்ம விழுகிறோம், விழுந்தாலுமே எப்படி எழுதுறாரு, நீங்கள் முச்செடியும் காய்கறியும் நாங்கள் முளைப்போம் அப்படி நாங்கள் சொன்னாலும் காசுங்க எப்படியே காண முடியாம 8ஆம் வசனம் நினைக்கிறோம். அது முந்தின வருஷம் வாசனம். எப்படி எனில் அவர் சொல்றாரு, ஓயாம இந்த தகப்ப
தகப்பன் தாயெல்லாம் புத்தி சொல்லுவாங்க, சர்ச்சில் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, செய்தியில் சொல்லுவாங்க, பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, செய்திக்கு முன்னால கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வரும், அது நம்மளை நோக்கி வரும். அது சொல்றாரு, வாசிங்க. எப்படி எனில் மழையை குறித்து நிலமானது ஆசீர்வாதம் பெறணும்னா நீங்க இதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்க பிரயாசப்பட பிரியமானது. இப்போ நீங்க 7 வாசிங்களா, அது முதல் வருஷம் வாசிங்க, 5, 6 வாசிங்க, அல்ல 4 வாசிங்க. ஏனெனில் ஒரு தடவை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அது கூடாத காரியம் சொன்னவரே எட்டு சொல்றாரு, முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நலமோ தகாத காரியம் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுகிறது. இப்படி நாங்க சொன்னாலும் வாசிங்க 9 பிரியமானவர்களே, இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொல்றது. அதுவே அவங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டாச்சுன்னு சொன்னா கூட ஆண்டவர் இரக்கத்துல உண்மை உள்ளவர், அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். சொல்றாரு, பிரியமானவர்களே, நாங்க இப்படி சொன்னாலும் எனது சுத்தரிக்கப்படுவது அவருடைய முடிவுன்னு சொன்னாலும் அவர் சொல்றாரு, நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களுக்கு காணப்படுது. ஆகவே நீங்க என்ன செய்ய, இப்பொழுதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார்கள். எபிரேயராக எழுதும்போது பயன்படுத்துகிறாரு, சுட்டரிக்கப்படுவதா முடிவு. ஆனாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதே. நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில், நீங்கள் தேவனை சார்ந்து வாழ விரும்பும் பட்சத்தில், ஒருவேளை ஏசா மனமகள் தேடி என்ன செய்யல கண்டடையும் வேதம் சொல்லுது, மறுதளித்து போனவர்கள் திரும்பவும் புதுப்பித்துக் கொள்வது கூடாத காரியம் என்று சொல்லுது. ஆனால் நாங்கள் இப்படி சொன்னா கூட, இவர் பவுல் தானே சொல்றாரு, எப்படியே ராக்கியம் தானே சொல்றாரு, அவர் பவுல் தான் எழுதுனதா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, எழுதுறது ஆக்கியம் சொல்றாரு. நாங்க இப்படி சொன்னா கூட உங்கள்கிட்ட ரட்சிப்புக்குரிய காரியம் காணப்படுது, உங்கள்கிட்ட நன்மையான காரியம் காணப்படுது, உங்கள்கிட்ட ஜீவனுக்குரிய காரியம் காணப்படுது. ஆகவே நீங்க மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று நம்மோடு கூட பேசுகிற ஆகவே நம்ம அப்படிப்பட்ட கிருபையில தேவன் கேட்போம். தேவன் நிச்சயமா நமக்கு தந்து வழிநடத்துவார்.